வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். ஜான்வரி 2025க்கான சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் சிஏ இன்டருக்கான அட்மிட் கார்டு இன்னைக்கு மத்தியானம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு 4-4:30 மணிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எஸ்எஸ்பி போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா ஜென்ரலாக லாகின் பண்ணுவீங்களா எஸ்எஸ்பி போர்ட்டலில், அதுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, கிளிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் உங்கள் வீட்டிலேருந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, என்ன பஸ் பிடிக்கணும், ஆர் என்ன பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஆர் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப முன்னாடி போகாதீங்க. எக்ஸாம் பண்ணி தான் ஃபஸ்ட் டைம் போகிறதா கூட வச்சுக்காதீங்க. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் எப்பவுமே அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது எக்ஸாம் ஃபியர்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். தயவுசெய்து வந்து இப்போலேருந்தே நீங்கள் உங்கள் மனசை கூலாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். நான் பதட்டத்தை பற்றி ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கேன். ஹவு டு ஓவர் கம் ஃபியர், பதட்டம் வேண்டாம்னு சொல்லி சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஒரு தடவை பாருங்கள். எல்லாமே பாசிட்டிவாக நடத்துக்குங்க. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம்ன்றது ஜஸ்ட் அனதர் டேன்றது மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு நாள், அவ்வளோதான். இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழுந்துக்கிற மாதிரி எக்ஸாம் அன்னைக்கும் ஒரு நாள் நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் தூங்கி அடுத்த நாள் எழுந்துக்க போகிறீங்க. அவ்வளோதான் அந்த எக்ஸாம் டே. நீங்கள் அதை ரொம்ப உங்களை வந்து பெருசாக நினச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அனதர் டே அப்படின்னு நினச்சிக்கோங்க. நிறையா நல்லா படிச்சிருக்கோம், போய் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ தேவையில்லாமல் ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட், அவ்வளோதான். ஸோ பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் நீங்களே ஏற்றிக்காதீங்க. பேரண்ட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி கூலாக வச்சுக்க சொல்லுங்கள். பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், இது எதுக்கு பயப்படுற, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எழுது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்களாக ஒரு டார்கெட்டை கொடுத்து அதை வந்து, அதாவது அவங்களுக்கு அச்சீவபிள், அவங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருப்பாங்கல்ல, டெஸ்ட்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த டெஸ்ட்டை வச்சே ஒரு டார்கெட் கொடுக்கலாம். அதோட பெரிய டார்கெட் எதுவும் கொடுக்காம அவங்களால ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட். ஸோ பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுற பசங்க பாஸ் ஆக போகுதுன்னு சொல்லலாம். நல்லா ஈஸியாக பாஸ் ஆகிற பசங்களுக்கு சரி பாஸ் ஆகிட்டு கூட ஒரு 20 மார்க் 30 மார்க் சர்ப்ளஸ் எடுக்க போதும், நிறையலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 100க்கு 90 மார்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்களால எவ்வளோ மார்க் ஈஸியாக வாங்கிட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் மார்க் வாங்கினா போதுன்றது மட்டும் பேரண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப பயந்தாங்கன்னா படுத்து தூங்க சொல்லுங்க. தூங்கி எழுந்தாலே அந்த பயம்லாம் போயிடும் பாதிலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாகுது. இவங்க தூங்கவே மாட்டாங்க. நிறைய பேர் அவங்களே பயந்து பயந்து படிச்சு தூங்க மாட்டாங்க. தூங்கினாலே நிறைய விஷயங்கள் சரியாயிடும்ன்றது என்னோட ஃபீலிங். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. பை.